மதுரை ஆதீனம், பேரூர் ஆதீனம் மற்றும் சிரவை ஆதீனம் ஆகியோர் தலைமையில் சொந்தங்கள் அனைவரையும் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறார் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அடியேன் ஆண்டாள் பாஸ்கர் அவர்கள். அனைவரும் வாருங்கள், வைகையை ஆராதிப்போம். வணக்கம். VHP நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக. வணக்கம், என் பேர் கீர்த்தனா. நாங்கள் மதுரை மாவட்டம் அதிர்ச்சியத்திலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இங்கே மதுரை மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகளும் எல்லா மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகளும் மும்பை, டெல்லி எல்லாருலேருந்து வந்து இங்கே வருஷத்தில் ஒரு தடவை ஆடி மாத திருவிழா 10 நாள் திருவிழா நடக்கும். 10 நாளில் இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு மட்டும் பெரிய திருவிழாவாக நடக்கும். இன்றைக்கி வந்து கரகம் எடுத்துகிட்டு வந்து அக்னிச்சட்டி, அலகு குத்துறது, பால் குடம் எல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நாளைக்கு வந்து கும்மி நிகழ்ச்சி இருக்குது. மதுரை மாவட்டத்தில் இருக்க எல்லா திருநங்கைகளும் எல்லா மாவட்டத்தில் இருக்க திருநங்கைகளும் வந்து நாளைக்கு கும்மி அடிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து சாமிக்கு வந்து கும்பப்படையல் போட்டு நாங்கள் வந்து வீதி உலா பூ அலங்காரம் செஞ்சு சாமியை வந்து வீதி உலா கூட்டு வந்து முளைப்பாரி போய் கரைச்சிருவோம். இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 200 முளைப்பாரி கிட்ட போட்டிருக்கோம். முளைப்பாரியை கரைச்சிட்டு அதோட திருவிழா முடிஞ்சிடும். மித்த 7 நாளும் பார்த்திங்கன்னா நாங்கள் கும்மி அடிப்போம். இங்கே மொத்தம் 10 நாள் திருவிழா இங்கே நடக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து இங்கே கிடையாது, விழுப்புரம் சைடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் வழிபாடு செய்கிறாங்க, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அது விழுப்புரத்தில் இருக்கிறது வந்து கூத்தாண்டவர். இது வந்து எங்களோட இஷ்ட தெய்வமான சமயபுரம் மாரியம்மனும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியும். நாங்கள் அந்த சாமி தான் கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லா சாமியும் பொதுன்ற மாதிரி எங்களுக்கும் எல்லா சாமியும் பொது தான். இப்போ இங்கே பார்த்தேன், ஒவ்வொரு தெய்வங்கள் ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்குது. இது என்னென்ன தெய்வங்கள் வண்ணம் வச்சுருக்கீங்க? இது யார் அலங்கரிச்சது? இதுக்குன்னே வந்து நாங்கள் சென்னையில் இருந்தோம், மதுரையில் இருந்தும் நாங்கள் வர வச்சு நாங்கள் வந்து அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அம்மா வந்து ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன், அவங்க வந்து மடப்புறம் காளி, இவங்க மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அவங்க வந்து கருப்பணசாமி. எத்தனை ஆண்டுகளமாக அந்த வழிபாடு செய்றீங்க? இது 12 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மதுரை மதிச்சியம் சொல்லிட்டீங்க, மதிச்சியில் எந்த பகுதியில் அந்த வழிபாடு செய்கிறீங்க? RR மண்டபப்படிக்கிட்ட AR பெரியசாமி நாடார் மண்டபத்தில். இப்போ எத்தனை ஆண்டுகளாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 12 வருஷமாக நானும் என் சிஸ்டர் ஐஸ்வர்யாவும் 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்கோம். எத்தனை நாள் திருவிழா நடக்கும்? இது 10 நாள் திருவிழாங்க. இந்த திருவிழாவில் திருநங்கை மாத்திரம் தான் கலந்துக்குவாங்க, அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் எல்லாம் இப்போ வந்து எங்களுக்கு மாற்று சமுதாயம் அது இதுலாம் கிடையாது. ஏன்னு கேட்டால் திருநங்கைகளே நாங்கள் வந்து ஜாதி பார்க்குறது இல்லை. அப்படின்னும் போது நாங்கள் பழகுறவங்ககிட்டையும் நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம். இது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான கோயில். இந்த பகுதி வாழ் மக்களும் வருவாங்க, திருநங்கைகளும் கலந்துக்குருவாங்க. திருவிழா நடத்துவதற்கான காரணம் என்ன? இது வந்து எங்களோட திருப்திக்காகவும், 2வது நாங்கள் வருஷம் முழுதும் வசூல் பண்ணுறோம். எங்களுக்கு வருஷம் முழுவதும் கொடுக்குற எல்லாத்துக்கும் நல்லா இருக்கணும், எல்லா கடைக்காரங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டி, நல்லபடியாக மழை பெய்யணும், விவசாயம் செழிக்கணும், எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து வருஷம் இதை கும்பிட்டுட்டு வரோம். எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, பெண் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் இருக்காங்க. இந்த குறிப்பிட்டு சமயபுரம் மாரியம்மன், காளி, அழகுமலையான்னு வச்சுருக்கீங்க, எதுக்கான காரணம் என்ன? இது வந்து எங்களோட இஷ்ட தெய்வம் சமயபுரம் மாரியம்மனும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியும். நாங்கள் இந்த அக்கா அவங்க வந்து குலசைக்கு போடுவாங்க. அவங்க இதே மாதிரி அங்கே இது அருப்புக்கோட்டையில் வந்து இதே மாதிரி திருவிழா நடத்துவாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் இந்த இஷ்ட தெய்வத்தை வச்சு வருஷம் கூழ் ஊற்றி இந்த திருவிழாவை இது சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் மாத்திரம்தான் வழிபாடு செய்வீங்களா, இல்லை வேறு மாநிலங்கள்லேருந்து வர? வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க. மும்பையிலேருந்து வந்திருக்காங்க, எல்லா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த திருவிழாவில் வந்து என்னென்ன நிகழ்ச்சிமா நடக்கும்? 7 நாள் கும்மி அடிப்போம் சார். போன வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து காப்பு கட்டி, இந்த வெள்ளிக்கிழமை வந்து திருவிழா நடத்துகிறோம். அந்த மீதி இருக்கிற 7 நாளும் நாங்கள் வந்து டெய்லி கும்மி அடிப்போம். கும்மி அடித்து முளைப்பாரி போட்டிருக்கோம், அதனால கும்மி அடிப்போம். கும்மி அடித்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் கரகம் எடுத்து சாயங்காலம் அக்னிச்சட்டி, அலகு போட்டு பால் குடம் எடுத்து வீதி உலா வந்துடுவோம். வந்ததுக்கப்புறம் மறுநாள் நாளைக்கு வந்து நாளைக்கும் கும்மி அடிப்போம். ஏன்னு கேட்டால் மதுரையில் இருக்க அன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் இங்கே மட்டும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 300-400 திருநங்கைகளை கும்மி அடிக்கும் போது பார்க்கலாம். மித்த நேரம் நீங்கள் ஒரு 10 பேர் 20 பேரை பார்க்குறீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கே ஒரு 200 பேர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து அம்மாவுக்கு காலையில் கூழ் ஊற்றிட்டு மதியம் வந்து கெடா வெட்டி சாயங்காலம் கும்பப்படையல் போட்டு முளைப்பாரி தூக்கி அம்மா வந்து பூ அலங்காரம் பண்ணி வீதி உலா கூட்டு போய் அப்படியே முளைப்பாரியை கரைச்சிட்டு இங்கே வந்து எல்லாத்துக்கும் சைவ சாப்பாடு அப்படியே அன்னதானம் கொடுத்துருவோம். சாமியை வழிபடக்கூடியவங்களுக்கு பூரா வந்து காப்பு கட்டி விரதம் இருந்தால் செய்வீங்க? காப்பு கட்டி விரதம் எல்லோரும் இருக்கிற மாதிரி தான் சார். கவுச்சி புழங்க மாட்டோம், எந்த ஒரு இதுக்கும் போக மாட்டோம், வீட்டிலே இருப்போம். அந்த மாதிரி இந்த 10 நாளும் அப்படி இருப்போம் சார். இப்போ இந்த கோயில் திருவிழாவுக்கு நிறைய செலவாகுமே, இது உங்களுடைய சொந்த பணம் தானே வசூல் பண்ணி?
நாங்கள் வந்து யார்கிட்டையும் வாங்குறதில்ல சார். திருநங்கை சமுதாயத்தில் நாங்களாக வந்து எங்களால் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த திருவிழாவை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் சார், எல்லா திருநங்கைகளும். இந்த ஆன்மீக திருவிழா நடத்துறது எப்படிமா இருக்கு மனசு? அதாவது சார், நான் வந்து எல்லா பிறப்பால் இங்கே எல்லாருமே எங்கள் கம்யூனிட்டியில் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஹிந்து இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. எங்களுக்குள்ள எந்த மத வேறுபாடும் கிடையாது, ஜாதி வேறுபாடும் கிடையாது. அதனால எல்லாரும் நாங்கள் ஒத்துமையாக இருந்து இதை கும்பிட்றோன்ற ஒரு சந்தோஷம்தான் எங்களுக்கு. வணக்கம். VHP நியூஸ் செய்திகள். இத்துடன் VHP நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது.